வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் என்ற தலைப்பில் பொது இடங்களில் எப்படி அமைதியாகவும் இருக்க வேண்டும், தூய்மையையும் கடைபிடிக்க வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். பொது இடங்கள்னு சொல்லும்பொழுது நிறைய இடத்துல, அதாவது காமனாக வீட்டில் 4 பேருக்கு தாண்டின உடனே சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் வரும்போது சோஷியல் இன்டராக்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு இன்டராக்ஷன்னு சொன்னால் உடனே அவங்களோட பர்சனல் திங்ஸு, அவங்க எத்தனை வயசாகுது, எத்தனை பசங்க இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலியெலாம் யார், அவங்களுக்கு அக்கா இருக்கிறாங்களா, தங்கச்சி இருக்கிறாங்களா, அப்படியெல்லாம் விசாரிக்கணுன்றது இல்லை. யாருமே இல்லை, அவங்களுக்கு அவங்கள பற்றின எந்த செய்தியும் நம்மளுக்கு தெரியாதுன்னாலும் அவங்களோட நம்ம எப்படி பழகணும்? மரியாதையாகவும் என்ன விசுவாசமாகவும் பழகணும். அதில் வந்து அந்த பொலைட்னஸ் இருக்கே, கான்வர்சேஷன், ஸ்பீக்கிங் பொலைட்லி, இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். ஸ்பீக்கிங் பொலைட்னு சொன்னால் ஒருத்தர் எங்கேயும் வழி கேட்குறாங்க அப்படின்னா அந்த வழி போகிறதுக்கு ரூட் தெரியலன்னு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தரும் அப்படி என்ன பண்ண மாட்டாங்க, வழி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 80% பேர் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரூட் மேப்பு பார்க்குறது தெரிஞ்சிருக்கும். அதனால் கூகுள் மேப்ஸ்லேயோ நம்ம இன்னும் வேறு எந்த தொழில்நுட்பத்து மூலமாக அவங்க போகக்கூடிய வழியை தெரிஞ்சுக்கிறாங்களோ அது ரொம்ப சிறப்பானது. யாரையான தவறான கைடன்ஸ் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அது சிறப்பாக அமையும். ஆனால் பேசும்பொழுது பொலைட்டாக பேசணும். அந்த டெக்கோரம் ஆஃப் கான்வர்சேஷன் இருக்கே, அது ரொம்பவும் சிறப்பானது. பயனில்லாத வார்த்தைகளை சொல்லுவதை தவிர்க்கணும். அப்படின்னாலே சிறப்பான வார்த்தைகளை பேசுவதற்கு பழக்கப்படுத்திக்கணும். எது போலப்பா சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம எப்படி டெக்கோரம் ஆஃப் பிஹேவியரை சிறப்புப்படுத்திக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு பொது இடங்களில் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். நம்ம ஏதோ இருக்குது, என்னவோ வாயில் போட்டுட்ருக்குறோம் அப்படின்னா கண்ட இடத்துல ஸ்பிட் அன்னெசரிலி அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது வந்து சிறு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பழக்கப்படுத்தினா அதுக்கு எப்படி அந்த பிஹேவியரை வளர்த்துக்க முடியும் அப்படின்னா, வெளியில் போன உடனே ஏதான சாப்பிடணும், அப்படி மஞ்ச் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு இருந்தால் ஒரு சில நேரத்தில் சாப்பிட கையில் இருக்கிற சாப்பாடோ ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே போகிறோமே, அது தீர்ந்து போச்சுன்னா அது மீதத்தை என்ன பண்ணுவாங்க, தெருவில் தான் போடணும்னு நினைப்பாங்க. அது ஒரு டஸ்ட்பின் எங்கே இருக்குது அங்கே போய் போடணும் அப்படின்ற அளவுக்கு இருக்காது. ஏன்னா அந்த லிட்டர் ஃப்ரீ ஜோன் அப்படின்ற ஒரு இடத்த நம்ம தயார் பண்ணினோமான ஒருத்தரும் பண்ணிக்கலாம். இது வந்து சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒருத்தரும் அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் லிட்டர் ஃப்ரீ ஜோன், எத்தனை நேரம் குப்பை வராமல் பொது இடமா இருந்தாலும் பொது இடத்தையும் தன்னிடம் போல பாவித்து அங்கே வந்து அவர் லிட்டர் ஃப்ரீ ஜோனாக பார்க்கலாம். இது எல்லாருமே செய்தமான ஒரு தெருவில் ஒரு பாதி தூரத்துக்கு என்ன இருக்கும், அவங்கவுங்க 2 வீடு ஜாயின் பண்ணுற இடத்துல அது மாதிரி இடத்துல மட்டும்தான் குப்பை இருக்குமே தவிர மற்றபடி நிறைய இடத்துல we can make the street bit more cleaner than the already prevailing condition. ஏற்கனவே இருக்கிறத காட்டிலும் அவங்கவுங்க துளியாக என்ன பண்ண முடியும், அவங்க ஏரியாவை மட்டும் சுத்தம் பண்ணிட்டாலே திங்ஸ் வில் பி மோர் க்ளீன் அண்ட் என்ன பக்காவாக இருக்க முடியும். ஸ்பெக் அண்ட் க்ளீன் வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு வெளியிலலாம் போய் குப்பை போடுறது வந்து ஏற்புடையதன்று. இது வந்து ஒரு ரிலீஜன் இன்ஸ்டிடியூஷன். ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே எப்படி இருக்கணும், முதல்ல தூய்மையான உடைகளை அணிந்து செல்ல வேண்டும். முதல்ல குளிச்சுட்டு சுத்தமாக நம்ம வந்து போகணும். அப்படி சுத்தமாக போகும்பொழுது அங்கே இருக்கிற நாம் சுத்தமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கோவில் உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரெமிசஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசுத்தம் பண்ணிட்டு வரக்கூடாது. அங்கேயும் போய் கை இது பண்ணது, தண்ணி அடிக்கிறது, கீழெல்லாம் குட்டு வருது, அப்புறம் எதாவது சாமான் எடுத்துகிட்டு போனால் அங்கேயே கொட்டி கழுவிட்டு வருது, அது மாதிரிலாம் செய்தால் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் சரிதான், ஆனால் கோவிலுக்கு வெளியில் தான் அது அத்தனையும் பயன்படுத்தணும். அப்படின்னா இந்த முறையில் நம்ம யோசித்தோம் என்ன சொன்னால், க்ளீன்லினஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். வீட்டில் க்ளீனாக இருந்தால் ரோட்லேயே க்ளீனாக இருக்க பார்க்கணும். அது மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறோம், ஒரு டெம்பிளுக்குள்ளே போகிறோம், கோவிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கோவில் இருக்கிற இடத்த சுத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதில் நம்ம கூட என்ன பண்ணலாம், உழவுன்னு என்ன சொன்னால், நம்ம கோவிலில் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளை கூட முயற்சி பண்ணலாம். யாரோ ஒரு கோவிலோட அவங்களோட மேனேஜ்மெண்ட்டு தான் அதை சுத்தம் பண்ணிக்கணும்னு இல்லை. நம்ம போயிட்டோமான அங்கே இருக்கிற அந்த எங்கே கிடைக்குமோ ப்ரூம் ஸ்டிக் எங்கே கிடைக்குமோ அவங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறாங்களா அப்படி கேட்டு மொத்த இடத்தையும் ஓரளவுக்கு என்ன பண்ணி தரலாம், நம்ம சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு வரலாம். நம்மளால் முடிஞ்சது 10 நிமிஷம் செய்தால் போகிறோம்.
நம்ம வீட்லேருந்து ஒரு 6 பேர் போகிறோம்னு வைங்க, ஆளுக்கு ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு வந்தாலே, அரை மணி நேரத்தில் கணிசமான இடத்த நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், சுத்தம் பண்ண முடியும். இது ஒரு இந்த உழவார பணி அப்படின்னு அர்த்தம். அது இதுக்கெல்லாம் பொதுவாக உழவுன்னு சொல்லுவாங்க. அது என்னது உழவார பணி. இந்த உழவார பணியை கோவில் வாசலில் இருக்கிற அந்த திண்ணையில் தொடச்சி விடலாம், அதெல்லாம் பண்ணி இது எதுக்கு செய்யணும்னு கேட்டால், அந்த பணிவு என்பது நம்மளுக்கு வரும். இது எங்கேயே போனாலும் செய்துக்க பண்ணும்போது பணிவு என்பது கூடவே வரணும்ல. இந்த இடத்துல நான் செய்ய மாட்டேமான வாஸ்தவம் தான். கோவிலுக்கு போயாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, திருப்பி வி ஆர் டு ரிட்டர்ன் பேக், வீட்டுக்கு வந்தாகணும். வந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்பாடு பகல் நேரத்து உணவோ இரவு உணவோ எதுக்கு எந்த நேரத்தில் போயிருக்கணும் திரும்பி வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் போகிறோம் நம்ம வீட்டிலேருந்துன்னு சொன்னால் 4, 5, 20 நிமிஷம் யாரால் முடியுமோ, ஒருத்தர் தான் பண்ண முடியும், பாக்கி 2, 3 பேரால் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வைங்க. அந்த ஒருத்தரே 20 நிமிஷம் நம்மளுக்கு கை கட்டின தூரம் வரைக்கும் சுத்தம் பண்ணிட்டு வந்தோமான அந்த உழவார பணி ஏற்புடையது. இது எதற்கு செய்ய வேண்டும் என்று கேட்டால், என்ன டாக்டர் அங்கே போய் கோவிலில் போய் குப்பை பெருக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைப்பா, பொதுவான இடம், சாமி நமஸ்காரம் பண்ணுற இடம், அந்த கொடிமரம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அது மாதிரி இடத்துலலாம் கணிசமாக பெருக்கிட்டு சுத்தமாக மண்ணை வாரி கொட்டி எங்கே போடனாலும் அங்கே க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நமக்கும் அந்த தொழில் என்ன இருக்கும், அந்த உழவார பணி என்ன பண்ணும், மனதிலே பணிவை வளர்க்கும், மனதில் அமைதியை வளர்த்து விடும். ஒருவர் இறைவன் முன்பு நாம் அனைவரும் தொண்டு செய்வதற்காக மட்டுமே நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணத்தையும் நம்மளோட மேலோங்கி வளர்க்கும். இது ஒரு நாளைக்கு கோவிலுக்கு போகும்போது செய்து பாருங்கள். தொடர்ந்து இதுபோல் எத்தனை நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோமோ அன்றைக்கெல்லாம் அந்த 20 நிமிஷங்கள் என்ன பண்ணிடலாம், செலவு பண்ணி விட்டு வரலாம். எதுக்குன்னு சொன்னால், இது நம்மிடையே நம் மனதில் ஒளியை கூட்டும், மனம் மிளிரும். எப்படி என்ன, பணிவு என்பதனால் மனம் ஒளிரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.